வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 6500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், தகவல்கள் என்ன? ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்தானது அதிகரித்து வருகின்றது. நேற்றைய காலை நிலவரப்படி அது 4500 கனஅடியாக வந்திருந்தது. தற்போது அது 7200 கனஅடியாக அதிகரித்து வருவதால் கொசஸ்தலை ஆற்றுக்கு உபரிநீர் திறப்பு ஆனது கடந்த 4 நாட்களாக 4500 கனஅடியானது திறக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது 6500 கனஅடியாக திறக்கப்பட்டிருக்கின்றது. கதவணை 6, 7, 10, 11 ஆகிய 4 கதவணை மூலமாக இந்த நீர் வெளியேற்றமானது இன்று அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கொசஸ்தலை ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள 60 கிராமங்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீரானது கொசஸ்தலை ஆற்றின் வழியாக எண்ணூர் வங்கக்கடலில் கலக்குகின்றது. இதன் தொடர்ச்சியாக இந்த கரையோர பகுதியில் உள்ள மக்கள் குளிக்கவோ, மீன் பிடிக்கவோ அல்லது துணி துவைக்கவோ செல்லக்கூடாது என மாவட்ட ஆட்சியரானது அறிவுறுத்தியிருக்கின்றார். மேலும் நீர்வரத்து ஏரிக்கு அதிகரித்தால் நீர் வெளியேற்றமும் அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகளான தகவல் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.